ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு குலதெய்வத்தோட அருள் நேரில் கிடைக்கிது. குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வருது. குலதெய்வம் எப்படி சார் வீடு தேடி வரும் அப்படின்னா, குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடுறதுக்கு நேரங்கள் வந்தாச்சு. குலதெய்வம் ஒரு அருவமாக உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அந்த நேரம் இப்போதைக்கு வந்திருக்கு. வேத ஜோதிடத்தில் சில கிரக நிலைகள் மாறும்போது குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல அவர் மாலைவே யோகத்தில் உட்காந்துக்கிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு. பொதுவாக குலதெய்வ வழிபாட்டுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 4ஆம் இடம் சுபகிரக தொடர்பில் இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்க குலதெய்வம் தகப்பன் வழி குலதெய்வம் தான். குலதெய்வம்னாலே என்ன, அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் கும்பிட்டு வர்றது தான் குலதெய்வம். இப்போ ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக சில விஷயத்தை சொல்லலாம். ராசி லக்கணத்தை வச்சு குலதெய்வத்தை நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இப்போ பொதுவாக துலாம் ராசிக்கு குலதெய்வம் அப்படி பார்த்தோம்னா அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு பலனை தரும். பொதுவாக சரியா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணினாலுமே இந்த தெய்வத்தை நீங்கள் கூடுதலாக பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் வரதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் தனியாக இருந்தாலுமே இந்த வழிபாடில் என்னென்னா துணையாக சேருது. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும்போது துணைப்பாட திட்டம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்ந்து செய்யும்போது அதோடைய சக்தி அதிகமாக இருக்கும். சில காரியங்கள் செய்யும்போது நம்ம சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சில பொருட்களை சேர்ந்தோம்னா டேஸ்ட்டு கூடுது பார்த்தீங்களா. இப்போ சாம்பார் வச்சுட்டு கருவேப்பிலையை நம்ம தாளில் தான் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ருசியாக இருக்கும், நல்ல ஒரு மனமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த துணை வழிபாடு. அப்படி பார்க்கும்போது உங்கள் குலதெய்வம் ஒரு சாமியாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமோ பெண் தெய்வமாக இருந்தாலுமே துலாம் ராசியில் பிறந்தவங்க நான் சொல்கிற தெய்வத்தை விடாமல் கும்பிடணும். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், துர்க்கை அம்மனை வழிபாடை அதிகப்படுத்திட்டிங்கன்னா குலதெய்வத்தோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக இருக்கும். அதுபோல் வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணினாலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் குலதெய்வம் நீங்கள் உங்கள் ராசி ஆண் தெய்வம் ஆண் ராசியாக இருக்குது. உங்கள் ராசி ஆண் ராசி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் ஆண் ராசி தான். 9ஆம் இடம் ஆண் ராசி தான். 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகுவை பார்க்குறாரு. ஸோ இப்படி ஆண் ராசிகள், ராசியும் ஆண் ராசி, ராசிக்கு 5, 9ஆம் இடங்களும் சுப தொடர்பில் இருக்கிறதுனால இப்போதைக்கு குலதெய்வம் முனீஸ்வரன், கருப்பசாமி, மதுரை வீரன், இப்படி ஆண் காவல் தெய்வங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. அது சில பேருக்கு இந்த தெய்வங்கள்லாம் காவல் தெய்வங்களாக இருக்கும். முனீஸ்வரன், கருப்பசாமி, மதுரை வீரன், சுடலமாடன், மாடசாமி, சங்கிலி கருப்பு, இப்படி நிறைய இருக்குது. சரியா, காவல் தெய்வங்களில் ஆண் காவல் தெய்வங்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த காலம் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தெய்வங்கள்லாம் உங்கள் வீடு தேடி வரும். இவங்க வரமாட்டாங்களா, நம்ம சந்நிதிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு அமைப்பில் இருக்கும். சரியா நேர்களே, அதனால் குலதெய்வம் நேரில் வரும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நான். ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக இருக்குது. அதுபோல் ராசிக்கு குரு பார்வை, ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை. ரைட் சார், குலதெய்வம் கோயிலுக்கு என்றைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல. 1ஆம் தேதி போங்க. மே 1ஆம் தேதி போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மே 1ஆம் தேதி உங்கள் ராசியில் தான் இருக்குது. சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் சித்ரா பௌர்ணமி உண்டாகுது. அருமையான அமைப்பு. ராசிக்கு 10 குடைவன் ராசியில் இருக்கிறாரு. 10 குடைவன் ராசியில் இருந்துட்டு ராசிக்கு 11 குடைவனும் 9 குடைவனும் பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம், சிவநாராயண யோகம், சூரிய நாராயண யோகம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் தனிவாக இருக்கிறாரு. அது மாளவிய யோகம். மே 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன கிழமை வருது? வெள்ளிக்கிழமை. உங்கள் ராசிக்கு உண்டான கிழமை தான் வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு வேண்டிய நாள். அன்றைக்கி சித்திரை 18 சித்ரா பௌர்ணமி, முக்கியமான நாள். சரியா, சுவாதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் நிற்கிறாரு. ராஜ நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்தில் ராஜ நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான். அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக அமாவாசை பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். சில பேர் அமாவாசை அன்றைக்கி ஆண் தெய்வத்தை கும்பிடுவாங்க, சில பேர் பௌர்ணமி அன்றைக்கி பெண் தெய்வத்தை கும்பிடுவாங்க. ஆனால் சில கோயிலில் தம்பதி சமயதர தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்கள் துணையுடன் இருக்கும். ஆண் பெண் தெய்வம் 2 பேருமே இருப்பாங்க. பெரிய சாமினா பேச்சியம்மன் இருக்கும். சொல்லலை மாடசாமினா அங்கே இன்னொரு பேச்சியம்மன் இருக்கும். ஸோ தெய்வமும் இருக்கும், ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். அவங்கள எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அமாவாசையும் கும்பிட்டுக்கலாம், பௌர்ணமி கும்பிட்டுக்கலாம். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் குலசாமி கோயிலில் போய் கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியில் சந்திரன் ராசிக்கு 10 குடைவன் ராசியில் இருக்கிறனால குலதெய்வம் கோயில் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். சரியான நேரத்தில் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பார்வை சந்திரனுக்கு இருக்குது. கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், அருமையான அமைப்பு. சரியா, ராசிக்கு
10, 11, 9 தர்ம கர்மாதிபதிகளோட சந்திப்பு இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் இருக்கும். கோடிகள் எல்லாருக்கும் கிடைக்குமா சார்னா எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்ல மாட்டேன். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பெரிய தொழில் பண்ணுறவங்க, மெர்ச்செண்டாக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மேனில் இருக்கிறவங்க, மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பல்காக அடிக்கும். இதைத்தான் முகூர்த்தம் சொல்கிறது. நேரங்காலம் பார்த்து சில காரியங்களை பண்ணணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனி சுக்கிரன் பார்வை இருக்குது. மே 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் தனி சுக்கிரனாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனஸ்தானம் வருமான ஸ்தானத்தை பார்க்குறதுனால இது சாத்தியப்படும். அதுபோக அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்கிறது வந்தோம்னா, இப்போ சந்திரன் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் சார் அப்படின்னோம்னா, இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வரதுலேருந்து நல்ல யோக பலன்களை கொடுப்பார். ராசிக்கு வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு வரதுலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். உத்தர நட்சத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து உத்திராட நட்சத்திரம் வர வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? குரு பார்வையில் வருவார். ராசியில் வரும்போது குரு பார்வைக்கு வருவார். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். ஸோ இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தர நட்சத்திரம் என்னைக்கு சார் வருது அதையும் பார்த்து சொல்கிறேன் நான். சரி, அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு வருகின்ற நாட்களில் யோக நாட்களாக அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் 26ஆம் தேதியிலிருந்து, சரியா 26ன்னு சொல்ல முடியாது, 26ஆம் தேதி நைட்லேயே வந்துருச்சு. ஆமாம், 26ஆம் தேதி மதியத்துக்கு மேலே வந்துடுது. ஸோ 27லேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 27லேருந்து உங்களுக்கு வந்து அங்கிட்டு வந்து ஒரு எப்படியும் ஒரு 10 நாள் வரும். சரியா? 27லேருந்து உங்களுக்கு 27, 28, 29, 30, 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டு. சரியா? 27ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. அங்கிட்ட ஒரு 11 நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதில் வந்து 1ஆம் தேதியும் வருது. சரியா? 1ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி. ஸோ இந்த வீடியோ வாயிலாக துலாம் ராசி நேயர்களுக்கு சொல்கிற இந்த விஷயம் என்னென்னா, வருகிற ஏப்ரல் 27லேருந்து மே 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல நாட்களாக இருக்கும். நல்ல உகந்த நாட்களாக இருக்குது. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? உங்கள் ராசியை கிராஸ் பண்ணி தான் போகிறாரு. நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இது ஒரு தகவல், கூடுதல் தகவல். சில பேர் நினைப்பாங்கள்ல, நமக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள் எப்போ சார் இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க. நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அந்த வீடியோ நிப்பாட்டிட்டேன். அந்த வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த தெய்வம் தந்த லக்கி நாட்கள், லக்கி எண்கள், அதிர்ஷ்ட எண்கள்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை நான் போடுறது இல்லை. அவங்க வேணால் இதை எடுத்துக்கோங்க. சரியா? 27ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அது வேணுங்கிறவங்க கேளுங்க, வேணால் அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். பட் வந்து இந்த வீடியோ வந்து குலதெய்வத்துக்காக போட்டது. நீங்கள் மே 1ஆம் தேதி குலசாமியை கும்பிட போங்க. சரியா நேர்களே? உங்கள் தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, மே 1ஆம் தேதி கும்பிட போங்க. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. அவங்க வந்து பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாள் கோயிலுக்கு போங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார், என்னோடய குலசாமி வந்து நான் வெளியூரில் இருக்கேன் சார். நான் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறேன். என் குலசாமி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. நான் எப்படி சார் போய் கும்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேயே அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, மே 1ஆம் தேதி இரவு 8 to 9 வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள். சரியா? உங்கள் குலசாமி நினச்சி ஒரு பூஜை பண்ணுங்கள். வீட்டிலே கும்பிடுங்க. மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் கட்டி வச்சுருங்க. சரியா? மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயில் சந்தன குங்குமம் வச்சு அப்படியே அதை கட்டி முடிச்சு போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ கோயிலுக்கு வரீங்களோ, ஊருக்கு வரீங்களோ, அப்போ வந்து கோயிலில் முடிச்சு போட்டுருங்க. நீங்கள் எப்போ தெய்வத்தை நினச்சி மஞ்சள் துணியில் அந்த 1 ரூபாய் கட்டுறீங்களோ, அப்போயே குலசாமி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களை நேராக பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் குடியிருக்குன்னு அர்த்தம். சரியா? உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருச்சு, சம்மணம் போட்டு உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை நல்லபடியாக வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது, உள்ளூருக்கு வரும்போது நீங்கள் அதை கோயிலில் போட்டுருங்க. சரியா? இதை தான் முடி காணிக்கை அப்படிம்பாங்க. முடி காணிக்கை பண்ணுறது என்ன? தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்க போகிறோம். அதுக்கு சிறப்பாக செய்யலாம். முடிந்தவர்கள் கோயிலுக்கு போகலாம். சார், என்னால் முடியலை, சூழ்நிலை இல்லை அப்படின்னா, உங்கள் தெய்வம் என்ன தெய்வமோ அதே தெய்வத்தை பக்கத்தில் கும்பிடலாம். இப்போ உங்களுக்கு தெய்வம் என்ன? கற்பனை சாமி. அவங்க சாமி எங்கே இருக்கிறாரு? நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க. உங்கள் குலசாமி எங்கே இருக்கிறாரு? எங்கள் குலசாமி வந்து தென்காசியில் இருக்கிறாரு சார். தென்காசியில் இருக்கிற ஒரு கற்பசாமி அப்படின்னு நினச்சிங்கன்னா, போக முடியல, லீவு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னையிலே உள்ள கற்பசாமி கோயிலுக்கு போங்க. சென்னையிலே கற்பசாமி கோயில் நிறைய இடத்துல இருக்குது. சரியா? கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். பெருமாள் கோயில் இருப்பார். அவரை போய் கும்பிட போகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது. அந்த குலதெய்வம் வந்து மூலவர் என்னவோ அந்த தெய்வத்தை கும்பிடலாம். சரியா? அந்த தெய்வத்தை நீங்கள் வீட்லேயும் கும்பிடலாம், கோயிலுக்கு போயும் கும்பிடலாம். ஆனால் சிறப்பு என்னென்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. அதாவது பலன்கள் எப்படி சார் வரும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு அதிகப்படுத்துகிறோமோ, மெனக்கிடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதிக பலன்கள் நடக்கும். வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். சரியா நேரில்? எல்லாமே வந்து கிளாரிட்டி தான். நல்லா படிக்கிற பையன் 100க்கு 100 மார்க் எடுப்பான். ஒரு எபோ ஆவரேஜாக படிக்கிறவன் 175 மார்க் எடுப்பான். ஆவரேஜாக படிக்கிறவன் 50 மார்க் எடுப்பான். பிலோ ஆவரேஜாக படிக்கிறவன் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுவான். அது மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து வழிபாடையும் செயல்பாடையும் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இறை அருள் கிடைக்கும். சரி சார், இப்போ வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் போகிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு போகிறோம்.
வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 போகிறோம். எப்படி சார் போனோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அங்காளி பங்காளியோட போகலாம், குடும்பத்தோடு போகலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. குடும்பத்தில் யார் தவறிட்டாங்க, பங்காளி விஷயத்தில் தவறிட்டாங்க, பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் யாரோ வயசானவங்க தவறிட்டாங்கன்னா 6 மாதம் போகக்கூடாது, 6 மாதம் தாண்டி தான் போகணும். சிலவர் 1 வருஷம் கட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து வீட்டில் பேசிக்கணும் நீங்கள், சரியா? ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு கட்டு இருக்கும், பெரியவங்க கேட்டுட்டு தான் போகணும். அதுவும் பெண்கள் வழக்கமாயிட்டாங்க, வீட்டுக்கு வழக்கமாயிட்டாலுமே நீங்கள் வந்து அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு தான் போகணும், சரியா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒன்று இருக்கும். அதெல்லாம் ஏற்றுட்டு சரி பண்ணிட்டு தான் போங்க. சார் 1 போக முடியல சார் அப்படின்னா அடுத்த நாள் கிட்ட போங்க, 7 வரைக்கும் போகலாம், சரியா? 1 போக முடியல, 2 போங்க, 3 போங்க, 7 வரைக்கும் போகலாம், சரியா? அந்த பெண்களுக்கு அந்த இது சரியாக போயிடும். 4-5 நாளில் அவங்க நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க. ஓகே, 1 போகிறீங்க. எப்படி போகிறீங்க அப்படின்னா, குடும்பத்தோடு போகிறீங்க, குலசாமி கோயிலுக்கு போகிறீங்க, வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, சாமிக்கு வந்து பொருட்கள் வாங்கி கொடுங்க, சக்கரை பொங்கல் வைங்க, படையல் வைங்க, வேண்டுங்க. போகும்போது வீட்டில் இருந்து 2 பொருட்களை எடுத்துகிட்டு போங்க. தூள் சக்கரை கொண்டு போங்க. அடுத்து விரலி மஞ்சள், ஒரே ஒரு விரலி மஞ்சள், முனை மழுங்காத விரலி மஞ்சள், நீல விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. அந்த தூள் சக்கரை என்ன பண்ணுறீங்கன்னா, கோயிலில் சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி நீங்கள் வந்து இந்த உங்கள் முறைப்படி பொங்கல்லாம் வச்சு, சக்கரை பொங்கல்லாம் வச்சு, படையெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்ட பின்னாடி, பூஜை புனஸ்காரம் முடித்த பின்னாடி, விபூதியெல்லாம் பூசி பிரசாதம் வாங்கின பின்னாடி அந்த தூள் சக்கரை இருக்குல்ல, அதை எடுத்து கோயிலோட காம்பவுண்ட் சுவரை சுற்றி போடுங்க. அது வகை நல்லதாக பார்க்கப்படுகிறது. அந்த கோயிலில் உள்ள எறும்புகளுக்கு அது ஒரு தீனியாக இருக்கும். அடுத்து வந்து அந்த விரலி மஞ்சளை வந்து கோயில் பூசாரிகிட்ட கொடுங்க. பூசாரிகிட்ட கொடுத்து குலசாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அவர் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாரு. அந்த விரலி மஞ்சளை பத்திரமா வச்சுக்கோங்க. அது முக்கியமாக செய்யணும். சார் நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது சார், எங்களால் அப்படி முடியலை, கூட்டத்தில் செய்ய முடியல, குலசாமி பாதத்தில் வச்சு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, கொடிமரத்துக்கு கீழே வச்சுக்கலாம், இல்லைனா பழிபீடத்துக்கு கீழே வச்சுக்கலாம். இல்லை சார் எங்கள் கோயில் சின்ன கோயில், ஒரு பீடம் தான். சில குலசாமி கோயிலெலாம் ரொம்ப சிறுசாக இருக்கும், ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கிராமத்தில் சில தேவதைகள், கிராம தேவதைகள், எல்லை தெய்வங்கள் கோயில்னால் ரொம்ப சிறுசாக தான் இருக்கும், வெட்ட வெளியில் இருக்கும், மனப்பாங்கான இடத்துல இருக்கும். சில கோயில் மலையில் இருக்கும், சில கோயில் வந்து வெட்ட வெளியில் இருக்கும். ஸோ நிறைய நான் பார்த்துருக்குறேன். அவங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த சந்நிதியில் வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். சந்நிதியில் ஒரு திருப்தியான இடத்துல வச்சு எடுத்துருங்க, இறைநாமத்தை சொல்லி எடுத்துருங்க, சரியா? அந்த விரலி மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. குங்குமம், மஞ்சள், விபூதி கொடுப்பாங்க, சரியா? அதையும் கொண்டு வந்துடுங்க. அதுவும் வந்து அந்த தெய்வத்தோட அனுக்கிரம் பெற்றது தான். அந்த பிரசாதத்தையும் நம்ம வீட்டில் வந்து வச்சு கும்பிடலாம். பிரசாதம்னா சக்கரை பொங்கல், தயிர் சாதம் இல்லை, புளியோதரை இல்லை, விபூதி, மஞ்சள், குங்குமம், இதுதான் பிரசாதம். அதுபோக அந்த கோயிலில் விருச்சிகம் இருக்கும், தலை விருச்சிகம் மரம். அந்த மரத்தில் 2 இலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த இலையும் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடலாம், சரியா? சில பேர் பிடிமண் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து உங்களோட சிலாயுதம் தான். கோயில் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் கட்டி, மஞ்சள் வச்சு, சந்தனம் குங்குமம் வச்சு, அதையும் வந்து பூஜை ரூமில் வச்சு கற்பூரம் பக்தியெல்லாம் காட்டலாம், சரி? அதுவும் நல்ல விதம் தான். ஸோ ஒரு 4-5 சொல்லியிருக்கிறேன் நான். அதில் மெயின் வந்து 2 தான். நாட்டு சர்க்கரை, தூள் சர்க்கரையை கோயிலை சுற்றி போடணும், விரலி மஞ்சளை குலசாமியுடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரணும், சரியா? இது ரொம்ப முக்கியம். எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரியா? ஒரு மனசாக போய் ஒரே மனசாக வாங்க. கோயில் குளத்தில் நல்ல நிம்மதியாக இருங்க. உங்கள் வேண்டுதலாம் சொல்லுங்கள், உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து முழு அன்றைக்கி வந்து முழு பௌர்ணமி. சூரியன், உச்ச சூரியனை சந்திரன் பார்க்குறாரு, உங்கள் ராசியில் இருந்தால் பார்க்குறாரு. சித்ரா பௌர்ணமி, வருஷத்தில் முக்கியமான பௌர்ணமி. சூரியன் புதாத்திய யோகம். உங்கள் ராசிக்கு 9-12 கூடையவன் சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பா வழி உறவுமுறை நல்லாயிருக்கும், அப்பாவுக்கு நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்டவங்க, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியத்தில் இருக்கிறவங்க, திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் சூரியன் சுபத்துவம் மாறுறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணன் என்கிறவருடைய உறவு நல்லபடியாக இருக்கும். அண்ணனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய நடக்கும். தகப்பன் வழி உறவுகளும் சரி, உடன் பிறந்த பங்காளிகள் உறவும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசியில் இருக்கிறார், 10 கூடிய ராசியில் இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தி தொழில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க, சரியா? சாப்பாடு கடைகளை வச்சுருக்கிறவங்க, நவதானிய கடை வச்சுருக்கிறவங்க, அரிசி பருப்பு பலசர கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. வாட் எவர் மேபி அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வழிபாடை கோயிலையும் போய் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். அந்த தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த கோயிலில் போயும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம், சரியா? ஆனால் விரலி மஞ்சள், தூள் சக்கரை போடுறது குலசாமி கோயிலில் மட்டும்தான் போடணும், மற்ற இடத்துலலாம் வச்சு எடுக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க,
சார் எங்கள் குலசாமி வந்து கருப்பசாமி தான் சார், அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் பாதத்தில் வச்சுட்டு வரணுமா? அப்படி செய்யக்கூடாது. குலசாமி பாதத்தில் தான் வைக்கணும். உங்கள் குலசாமி எங்கே இருக்கோ அந்த ஊரில் போய் தான் வைக்கணும், அந்த இடத்துல தான் வைக்கணும். சரியா? அதில் சில பேருக்கு வந்து அந்த ஐடியாலாம் வரும். நம்ம ஆளுகளுக்கு வந்து டக்குன்னு வந்து குறுக்கு வழியில் தான் போய் வாங்க, நம்ம ஆளுங்க ஷார்ட்கட்டில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அப்படியே வரும், எல்லா சாமியும் ஒன்று தானே, அவர் தானே இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. சரியா? குலசாமிங்கிறதுன்னு ஒரு தனித்துவமான சாமி தான் குலசாமி. மற்ற எத்தனையோ சாமி இருக்கிறாரு. பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. திருப்பதியில் இருக்கிறாரு, நம்ம தெருவிலையும் இருக்கிறாரு, பக்கத்துக்கு தெருவிலையும் இருக்கிறாரு. கோயில் இருக்குது, 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. இருப்பினும் திருப்பதியில் இருக்கிறவர் அந்த வெங்கடாஜலபதி வேறு, மதுரை அழகர் கோயிலில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் வேறு. 2 ஒரே அம்சம்தான், ஆனால் இருக்கிற இடம் வேறு, இயல்பு வேறு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, புனஸ்காரம் முடிக்கிறீங்க, விரலி மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் ஒரு காரியம் பண்ணணும். வீட்டில் உங்கள் பூஜை அறை ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறேங்க. கண்ணாடி பவுலில் வந்து பச்சை அரிசியும் மஞ்சளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம வீட்டில் விசேஷம்னா ஐயர் செய்வார், கல்யாணத்துக்கெல்லாம் போடுறாங்களா அச்சதே அது மாதிரி தான். அதாவது மஞ்சள் பச்சை அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. மஞ்சள் பச்சை அரிசி மிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடி பவுலில் ஒரு அரை பவுலுக்கு போட்டுருங்க. சரியா? ஒரு கைப்பிடி அரிசி, அவ்வளோதான். கைப்பிடி அரிசி ஒரு அரை சிட்டிகை மஞ்சளை போட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து மஞ்சள் கலரில் ஆயிரும். அதை அப்படியே பிசைஞ்சு அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடி பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த விரலி மஞ்சளை அதில் நட்டு வச்சுருங்க. விரலி மஞ்சள் அதில் நிற்கும். சரியா? குத்தி வச்சிட்டிங்கன்னா நிற்கும். அது மேலே டாப்பில் கொஞ்சம் போல் குங்குமத்தை வச்சுருங்க, அவ்வளோதான். சரியா? உங்கள் மோதிர வரலால், வலது கை மோதிர வரலால் குங்குமத்தை தொட்டு அது சிரசில் வச்சுருங்க. அந்த வெள்ளி மஞ்சள் முனை இருக்குது பார்த்தீங்களா, முனையில் வச்சுருங்க. அதை நினச்சி டெய்லி கும்பிடுங்க. அதுதான் உங்கள் குலசாமி. தினமும் கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு பக்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆராதனை பண்ணலாம். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஆராதனை பண்ணலாம். சரியா? உங்கள் சாய்ஸ் தான். அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். நான் வந்து முறையை சொல்லிட்டேன். சரியா? அந்த முறையை சொல்லிட்டேன். அந்த முறையை நீங்கள் எப்படி சீரு சிறப்பமாக செய்யணுமாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா? சில பேர் தினமும் வீட்டில் பத்தி பொருத்தி சூடம் காட்டுவாங்க, சில பேர் செவ்வாய் வெள்ளிக்கு காட்டுவாங்க. அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள இயல்பு, உங்கள் குடும்ப நடைமுறை. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த விரலி மஞ்சளை அப்படியே தெய்வமாக நினச்சி கும்பிடுங்க, நல்ல விதமாக இருக்கும். சரி? அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லா காரியம் பண்ணுங்கள். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. நீங்களே அதை கூட்டு வந்துட்டீங்க. சரியாக? கூட்டு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கூட வச்சுருக்கிறீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காரியம் நல்லபடியாக இருக்கும், எண்ணிய காரியம் நடக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொலைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா குலதெய்வம்ங்கிறது 5, 9ஆம் இடம் தான். 2 கோணத்துக்கு சொந்தக்கார அமைப்பு தான் குலதெய்வம். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், மந்தரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தரஸ்தானம், கிரியேட்டிவ் மைண்டு, புத்திசாலித்தனம், புத்திரஸ்தானம். பிள்ளைகள் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ ஆள் நல்லா அறிவிங்க. சரியா நேர்களே? மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ உங்கள் நாவிலிருந்து மந்திரம் வருதோ, அதிகமாக வருதோ, அப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வித்தியாசப்படுறீங்கன்னு அர்த்தம். கோயில் குருக்கள் ஏன் மரியாதை, அவர் வந்து வித்தியாசமாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறை மந்திரத்தை சொல்ல தெய்வம் வந்து உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். சரியா நேர்களே? அந்த அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லணும். இப்போ உங்கள் குலசாமி வந்து அம்மன் வச்சுக்கோங்களேன், அம்மனோட மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியை போற்றி, சுக்கலகத்து முத்து மாரியை போற்றி, இருக்கங்குட மாரியை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, விழுந்த அம்மனை போற்றி, வண்டியூர் குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சம்படுத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, கண்ணுடி நாய் கண்ணாத்தால் அன்னையை போற்றி, உஜ்ஜினி மகாலையை போற்றி, கல்கத்தா காளையை போற்றி, நாகாளி அம்மனை போற்றி, வண்டி மகாலையை போற்றி, வீரபத்திர காளியம்மனை போற்றி, காளி கருப்பாம்பலை போற்றி, மடப்புறத்து காளியின் அன்னையை போற்றி, சிவதுர்க்கியை போற்றி, விஷ்ணு துர்க்கியை போற்றி, வனதுர்க்கியை போற்றி, துர்கா பரமேஸ்வரி தாயை போற்றி, கிரியா சத்தியை போற்றி, இத்தா சத்தியை போற்றி, நாக சத்தியை போற்றி, மாய சத்தியை போற்றி, தாய்மங்கலத்து மாரியம்மனை போற்றி, மேலுமர் உத்தர ஆதிபராசக்தி சித்திரபீடமே அம்மா போற்றி, தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி. நான் எனக்கு தெரிஞ்சது சில இன்னும் நிறையா இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். சரியா? இந்த அம்மன் நாமத்தை சொல்லணும். இப்போ உங்களுக்கு அம்மன் வந்து மாரியம்மன், முத்து மாரியம்மன், இருக்கங்குடி மாரியம்மன், தாயமங்கலத்து மாரியம்மன், வெயிலுந்த அம்மன், சரியா? கோட்டை மாரியம்மன், முண்டகண்ணி அம்மன், சரியா? பச்சம்படுத்து மாரியம்மன், ராஜபாளையத்தில் இருக்குது பச்சம்படுத்து மாரியம்மன், பெரிய மாரியம்மன் கோயில். இது மாதிரி அம்மன் குலசாமியாக இருந்துச்சுன்னா அந்த அம்மன் நாமத்தை சொல்லணும். பேச்சியம்மன் உங்கள் குலசாமி இருந்தால் பேச்சியம்மனை சொல்லணும். சரியா? இந்த அம்மன் நாமத்தெல்லாம் சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த அம்மன் அப்படியே இருக்கும். சரியா? அது தாயாக இருந்து சேயாக உங்களை காக்கும். சரியா நேர்களே? நம்பிக்கையுடன் செய்யுங்க. பௌர்ணமிக்கு இந்த காரியத்தை பண்ணுங்க, நல்லவிட பார்க்கப்படுகிறது. இதில் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. எல்லா நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் வேறு கமிட்மெண்ட்டில் வேறு ஒரு வேலையில் இருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த யோசனை பண்ணி சொல்லுவேன்.
சரி நேயர்களே, நிறைய வீடியோ போடுறோம் போது ஜோதிடத்திலிருந்து. இந்த வீடியோ வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. கரெக்டாக சொல்லிகிட்டே நினைக்கிறேன். சரியா? இன்னும் நிறையா இருக்குது. குலதெய்வத்தை பற்றி நிறைய பேசலாம். குலதெய்வம் எங்கே இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட்டு. இது வந்து குலதெய்வம் தெரிந்தவர்கள் போகலாம். குலதெய்வமே தெரியல சார் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் உள்ள போய் பெருமாளை கும்பிடுங்க. வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? பெருமாள் படத்தை ஒரு மனசாக வச்சு கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? பெருமாள் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம். குலசாமியாக நினச்சி பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு விசாகம், சுவாதி, சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நேரம் வந்தாச்சு. குலதெய்வம் உங்களை தேடி வருகின்ற காலம் வந்தாச்சு. குலதெய்வத்தை நல்லபடியாக வரவேற்று குலதெய்வத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அதாவது நம்மளும் அதை தேடி போகணும். அது நம்மளை தேடி வரும். நாட்டமைப்பார் மனதை நாடி வரும். நலமும் வளமும் நல்க வரும். சரியா? நாட்டம் வைத்தார் இல்லத்தை நாடி வரும். நீங்கள் நாட்டம் வைத்து அவர் இல்லத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கூடயே வந்துடும். நீங்கள் கோயிலில் போய் குலசாமியை கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சு வந்துட்டீங்கன்னா உங்கள் கூடயே உங்கள் விரலை பிடிச்சிக்கிட்டே உங்கள் வீட்டில் வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.